யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூர் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி கோவில். 5000 ஆண்டுகள் பழமையான கோவில். மறுபிறவி போக்கும் தலமாக கருதப்படுகிறது. 22,000 ருத்ராட்சங்களால் ஆன கவசத்தால் சிவலிங்கம் அருள் பாலிக்கிறார். இப்போது தற்சமயம் பார்த்தீங்கன்னா 4,16,00,000 ருத்ராட்சத்தால் இந்த கோவில் சுற்று சுவரிலிருந்து எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குருக்கள் மட்டுமே 3 நாட்கள் தூங்காமல் இந்த ருத்ராட்ச கொட்டையை அவர் தோரணமாக கோர்த்தெடுக்கப்பட்டதாக கூறுகிறார். இந்த கோவில் அதிசயம் என்னென்ற அதிசய வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இக்கோவிலில் தினசரி சூரியன் கதிர்களால் சிவலிங்கத்தை வழிபடுவதாகவும், பிரதோஷம் மகம் நட்சத்திர நாட்களில் சூரிய பகவான் வாசல் வழியாக வழிபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையில் மறுபிறவி நீக்கும் இந்த கோவில் ஒரு அதிசயமான ஒரு கோவில் தான். இதில் நம்ம ரொம்ப துன்பப்படுறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் காலை வைக்கும்போது நமக்கு விமோசனம் கிடைக்கும். அதாவது வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாதர் சுவாமி சிவன்னாலே நமக்கு துன்பத்தை போக்குந்தாங்க. அது ருத்ராட்சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 4,16,00,000 ருத்ராட்சம் மாலைகள். இதுவே நீங்கள் அதிசயமாக இந்த கோவிலில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மேலும் மேலும் சிவனுக்கு நல்ல சக்தி அளிக்கக்கூடிய இந்த ருத்ராட்ச மாலைகள் நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். பக்தர்கள் கும்பகோணம் போக நேர்ந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே தேப்பெருமாநல்லூர் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகலாம். குட்டி லிங்கம் கூட பாருங்கள், அழகாக பெரிய லிங்கம், குட்டி லிங்கம், அடுத்த மூலவர், இது எல்லாமே பார்த்து ருத்ராட்ச கொட்டையால் அது அலங்கரிக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணத்தில் உள்ள தேப்பெருமாநல்லூருக்கு நீங்கள் போகலாம். மறுபிறவி போக்கும் மறுபிறவி நிலையிலங்க நம்ம துன்பத்துலேருந்து விலகிறது தான் மறுபிறவி. இந்த ஆலயத்துக்கு போங்க. நன்றி, வணக்கம்.